மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வார்த்தையை கொண்டு நீர் பேசும்படியான காரியத்தை நீர் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, தகப்பனே, நானாக பேசாதபடி நீர் என்னோடு பேசும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. அதற்காக உம்மை துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன் ஆண்டவரேப்பா. பாருங்க, அநேகர் உள்ளத்தில் கடவுள் இருக்கிறாரா என்று நினைத்திருக்கிறார்கள். நீங்கள் கூட அதை நினச்சிருக்கலாம். நான் நினச்சிருக்கிறேன். நான் ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது 27 முறை போயிருக்கிறேன். நான் வந்த உடனே பெரிய பிரச்சனை வந்திருக்குது. அப்போ கூட நான் நினச்சிருக்கிறேன், இந்த கடவுள் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இது ஒரு பிரச்சனையாக இருக்கிறதே. இவருக்கு மேலாக ஒருவர் இருக்கிறார். இவருக்கு பெரியவரா அவருக்கு பெரியவரா என்று புரியவில்லை. சில மக்கள் சொல்லும் பொழுது புரியாதவருக்கு பைத்தியமாக தோன்றுகிறது. சிலர் அறியாமல் பேசுகிறார்கள். இதை நான் விளக்கமாக சொல்கிறேன். தேவனுடைய குணாதிசை 3 விதமானது. தேவனுடைய குணாதிசைகள் உண்டு. 1 பரிசுத்தமானவர், 2 சத்தியமானவர், 3 அன்புள்ளவர். இந்த 3ஐயும் எப்பொழுதுமே தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும், மெயின்டைன் பண்ண வேண்டும். சில நேரம் பரிசுத்தமாக இருப்பார், சில நேரம் சத்தியமாக இருப்பார், சில நேரம் அன்பாக இருப்பார் என்பது கடவுள் அல்ல. இந்த 3ஐயும் சரியான சம அளவில் பரிசுத்தத்தையும் சத்தியத்தையும் பராமரிக்க வேண்டும். பரிசுத்தம் என்றால் பாவத்தோடு சம்பந்தம் இருக்கிறது. சத்தியம் உள்ளம் என்றால் பாவம் செய்யாத ஆத்மா. சாகவே சாவாய் இந்த சத்தியத்தை அவர் நிறைவேற்ற வேண்டும். சொன்னதை செய்வார். அவர் வாக்கு மாறாதவர். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன். சின்ன பிள்ளைங்க குறும்பு செய்வாங்க. நாம் அடிச்சிருவோம், உதைச்சிருவோம், கொண்டு போடுவோம், கையை முறிச்சிருவோம், காலை முறிச்சிருவோம் அப்படின்னு அம்மா நான் அப்பா வந்தால் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பிள்ளைங்க அவர் வந்தால் சும்மா வந்தால் வாழ்ன்னு கத்துவார். அவர் கையை முறிக்க மாட்டார், காலை முறிக்க மாட்டார் அப்படின்னு புரிஞ்சு கொள்கிறாங்க. இந்த மாதிரி நம்மை படைத்த கடவுள் இருக்க மாட்டார். சொன்னதை செய்வார். அப்பொழுது பரிசுத்தம், சத்தியம், அன்பு இந்த 3ஐயும் ஒரே நேரத்தில் சிலுவையில் செய்யணும். எப்படி என்று அதை பார்க்க போகிறோம். எல்லா உலகத்திலும் பாவம் இயேசுவின் தலையின் மேல் வந்த பொழுது பாவத்தை பார்க்காதபடி பிதா முகத்தை திருப்பி கொண்டார். பாவம் செய்த ஆத்துமா சாகவே சாவார்கள். அதனால் இயேசுவை சிலுவையில் சாக அடித்தார்கள். அன்பின் நிமித்தமாக 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பினார். இயேசுவை கைவிட்டு என்னையும் உங்களையும் கரம் பிடித்து விட்டார். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பிதா இயேசுவுக்கு கொடுத்தார். இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசியில் புத்தகத்தின் இமைப்பொழுதில் உன்னை கைவிட்டேன், மகா இரக்கத்தினாலே உன்னை சேர்த்து கொண்டேன் என்று அங்கே போடப்பட்டுள்ளது. இமைப்பொழுதில் கைவிட்டபடியால் இயேசு கதறுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு சொல்கிறார். ஏன் என்னை கைவிட்டீர் என்று அது ஒரு கேள்வி. அதற்கு பதில் நீங்களும் நானும் தான். சிலுவையில் இயேசுவை கைவிட்டு உங்களையும் என்றும் கரம் பிடித்து விட்டார். தேவ வாக்கியம் சொல்கிறது, இதைத்தான் வேத வாக்கியம் சொல்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. தேவன் வார்த்தையை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். Praise the Lord. Hallelujah. Amen. அவரை விட்டுட்டு நம்மளை பிடிச்சிட்டாரு பாருங்க. என் தேவன் ஏன் கைவிட்டு அவரை விட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ அன்புள்ள, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஆமாம், அதற்காகவே அவரை விட்டுட்டு நம்மளை பிடிச்சிட்டாரு. ஆமென். நல்ல வார்த்தை சோத்திரம் பண்ணுவோமாக. சோத்திரம் 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 சோத்திரம்
சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். 5வது வார்த்தை. தாகமாக இருக்கு. இப்போ ஸ்டாலின் போய் வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்த நமது பாஸ்டர் அவர்களுக்கும் உங்கள் யாவருக்குமாக நன்றி கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சாதாரணமாக நம்ம தமிழ் பண்பாடு என்னென்னா, அதாவது ஒரு சமயம் யாராவது வீட்டில் நோய்வாய்ப்பட்டோ அல்லது வேறு ஏதோ ஒரு சூழ்நிலையில் படுத்த படுக்கையாக இருந்து செத்துட்டாங்கன்னா விசாரிக்கிறது விசாரிப்பாங்க. கடைசியில் அவர் என்ன வார்த்தை சொன்னார், கடைசி அவர் என்ன பேசினார் அப்படின்னு சொல்லி, அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மிக கொடூரமான சூழ்நிலை. அதாவது இஸ்ரேல் தேசத்தில் விளைகிற ஒரு செடி பலயமாக ஒடியாதான், அப்படிப்பட்டதான ஒரு முள்முடியை சூட்டி தலையில் வச்சு அழுத்துனா கூட அவங்க கையில் ஏறின்னு சொல்லிட்டு கோலால் ஓங்கி அடிக்கிறாங்க. தலையிலே முள்முடி சூட்டப்பட்டவராய் 3 ஆணிகளிலே அந்த இடத்துல தொங்குறார். அந்த சூழ்நிலையிலும் அவர் இந்த 7 வசனங்களில் சொன்னது முத்தாய்ப்பாய். அது ஒரு மிக நாம் யாவரும் தியானிக்க அன்றன்று இன்றைக்கு மாத்திரமல்ல என்றைக்கும் தியானிக்கக்கூடிய ஒரு வசனங்களாய் அது 7 வசனங்கள் நாம் பார்க்கிறோம். அது சிலுவையில் தொங்குகிறார். அந்த அப்பாவி ஜனங்கள் யாருன்னு தெரியாது என்னன்னு தெரியாது போட்டு சிலுவையில் போட்டு அரைஞ்சு அந்த இடத்துல தொங்க விட்டுறான் அந்த பூர்ச்சவர்கள். அவளை பார்த்து சொல்கிறா, இல்லை என்ன தெரியாது, என்னையும் தெரியாது, என்ன செய்யணும்னு அவங்களுக்கு அதுவும் தெரியாது, அவளை மன்னியும் பிதாவேன்னு சொல்கிறார். இப்படி ஒவ்வொரு வசனங்களையும் பார்க்கிற போது அந்த நேரத்தில் கடைசியாய் அவர் தன்னுடைய முடிவை சரியாய் செய்கிறார், வந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். ஆக அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில்தான் இந்த வார்த்தையை அவர் யோவானந்தின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே சொல்லுகிற போது, அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இன்னொரு இன்சிடெண்ட் கூட நம்ம சரித்திரத்தில் பார்க்குறோம். அதாவது மகா அலெக்சாண்டர்னு சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் மன்னனை பற்றி நீங்கள் வாசிப்போம். இந்த உலகத்தையே ஆள வேண்டும் என்று சொல்லி பெரிய நோக்கத்தோடு அவன் போகிறான். போகிற இடத்துலலாம் வெற்றி. ஆனாலும் அவன் ஆயுசு நாட்களிலே சீக்கிரமாய் மறிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஒரு கடுமையான ஜுரத்திலே அவன் படுத்த படுக்கையாக இருக்கிறபோது ஒரு வார்த்தை சொல்கிறான், நான் மறித்த பின்பு என்னுடைய சவப்பெட்டியில் 2 கையிலும் தொங்க போட்டு இப்படி கை விரித்த நிலைமையிலே என்னை கொண்டு போங்கள் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அப்படியே அவள் கொண்டு போகிறாங்க. பார்க்குறவங்களெல்லாம் இது என்னத்துக்கு இதே இப்படி கொண்டு போகிறான்னு சொல்லி அவன் சொல்கிறான், ஒருவேளை வேதத்தை நன்றாய் படித்தவன் இயேசு கிறிஸ்துவின் நன்றாய் அறிந்தவன் போல் இருக்கிறது. அவன் சொல்கிறான், நான் வெறுமையாக இப்படி தான் என் தாய் வயிற்றிலேருந்து வந்தேன், என் தாய் வயிற்றிலேருந்து வந்தவன் இப்படி வெறுமையாக மண்ணுக்குள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போக போகிறதில்லைங்கிற வசனையில் அவன் நினைவுபடுத்துகிறான். நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த காரியங்களே பார்க்கிறோம். நாம் ஒன்று கொண்டு வந்ததில்லை, அதற்குள் படுகிற பிரயாசங்கள் காரியங்கள் வெகு அதுக்குள்ளே தான் அவசரப்பட்டு கொள்ளை எத்தனையோ நடக்குது. கொஞ்ச நேரம் யோசித்தா அந்த காரியத்தை அவர் செய்திருக்க மாட்டார்கள். ஆக அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு பரிதவிக்கிறவராய் அவர் சொல்கிறார். ஒரு விதத்தில் அவர் சிலுவையில் தொங்குகிற போது மிக வறட்சியான நிலைமை, உடம்புல இருக்கிற ரத்தமெல்லாம் வெளியே போயிடுச்சு. நாங்கள் பயாலஜியில் படிக்கிற போது எலக்ட்ரிக் சப்ஜெக்ட்னு எங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட், நாங்கள் பழைய SSLC. அப்போது அந்த உடம்பில் செரிமானமாகக்கூடிய சத்துக்களை எடுத்து போகிறதுக்கு நிணநீர் என்று சொல்லக்கூடிய ஒரு நீர், அது ஒரு சில 1-2 லிட்டர் தண்ணீர் இருக்குமா, இறைப்பையில் சுரக்கிற அந்த சத்துக்களை எடுத்து ரத்தத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அந்த எல்லா காலையும் முறிச்சாச்சு. 2 பேர் கல்லனுடைய காலையும் முறிச்சாச்சு. இவர் பக்கம் வர்றார், என்னை சீக்கிரம் மறிக்கொண்டு சீக்கிரம் கொண்டு போய் போட்டு நம்ம வேலையை பார்க்கலான்னா அவருடைய இயேசு கிறிஸ்து பக்கம் வர்ற போது அவர் மறித்து போய் இந்த நிலைமையில் நான் பார்க்குற போது
ஒரு சேவகன் ஈட்டியால் விழாவில் குத்துறான், நீரும் புறப்பட்டு வந்ததுன்னு சொல்லி அந்த நினை நீர் தான் அந்த நீர் கடைசி சொட்டு வரை ரத்தம் வரைக்கும் அவர் மிகுந்த வறட்சியான நிலைமையில் இந்த வார்த்தை சொல்கிறார், நான் தாகமாக இருக்கிறேன். இன்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிருக்கிற அந்த தேவனை பார்க்கிற போது நான் ஒரு வார்த்தை கேட்கலாம், இன்னது தாக உங்களுக்கு தனிந்துதா தனியிலையான்னு கூட கேட்கலாம். அந்த அளவுக்கு அவர் தாகத்தோடு இருக்கிறார். ஒரு விதத்தில் சரீரபரமான தாகம், இன்னொரு விதத்தில் ஆத்மீக தாகம் அவருக்கும் இன்றைக்கும். அதான் ஏன்னா இந்த பிரஃப்ரோட்லி பாவம் நடக்கிற சம்பவங்களை பார்ப்பேன், தங்களை சும்மா குத்திட்டும் அந்த அழகு அந்த கம்பி குத்தி அவன் போடுற ஆட்டமெல்லாம் இதெல்லாம் பார்த்து எவ்வளோ வருத்தப்படுவார் இல்லைங்களா? அவ்வளோ கொடூர் இந்த ஜனங்கள் இப்படி. அதை ஏசாயா தீர்க்கதரிசி அதை சொல்கிறார், மாடு தன் முன்னணி எரியும், கழுதை தன் எஜமானை எரியும், என் ஜனங்களோ என்னை பற்றி அறியாது. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அந்த தாகமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அவருக்கு தனித்ததான் அந்த ஆத்தும தாகம். சங்கீதக்காரன் தாவீது கூட 69ஆம் சங்கீதம் 21ஆம் வசனத்திலே தாவீது ராஜா சொல்றார், என்னுடைய ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், தாகத்திற்கு காடியை குடிக்க. இந்த காடிங்கிறது அந்த காலத்தில் சிலுவையில் அறைகிறவர்கள் சிலுவை மரணத்திலே ஒருவரை இப்படி அவர்கள் தண்டனை கொடுக்கிற போது இந்த காடியை குடிப்பாங்க. அந்த காடி கசப்பு கலந்தது. அந்த காடி குடித்தா அவனுக்கு அந்த சரீர பிரகாரமான வேதனை இருக்காதுன்னு சொல்லி அந்த காடியை கொடுப்பார்களாம். இயேசு கிறிஸ்துக்கு முன்னதாகவே காடியை கொடுத்துட்றாங்க. அவரை கொண்டு வந்து சிலுவைக்கு முன்னதாக காடி அவர் அதை ருசி பார்த்து கசப்பாக இருந்தனால அதை தள்ளிவிட்டு விடுகிறார், அதை குடிக்கவே இல்லை. ஆக திரும்பமாக சிலுவையில் தூக்கி கொண்டு இந்த 4 காரியங்களையும் அவர் சொல்லிவிட்டு 5வது காரியமாக நான் தாகமாக இருக்கேன் என்று சொல்கிறார். அப்போ தான் கடற்காலனை ஈசோப்பு தண்ணியில் வச்சு காடியில் தோய்த்து கொடுக்கிறார்கள். திரும்பவும் அதை ருசி பார்க்கிறார். அது கசப்பு கலந்த காடி, அதை அவர் ஏற்க மறுத்து விடுகிறார். இப்படிப்பட்டதான ஒரு கொடூரமான மன்னத்தை நம்ம கர்த்தர் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த தாகம் அவருக்கு ஏற்பட்ட அந்த தாகம் நமக்கு இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து எவ்வளவோ உத்தியோகங்கள் ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலை அவருக்காக அந்த ஆத்ம தாகத்தை நாம் தனித்திருக்கிறோமா? எத்தனை பேர் ஆதாய பண்ணியிருக்கிறோம்? யாருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கிறோம் என்றெல்லாம் நாம் பலவிதமான சூழ்நிலைகள். ஆனாலும் அந்த சூழ்நிலையெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு ஜெபத்தோடு கூட அவருக்கு ஆத்ம தாகத்தை நாம் தனிக்கிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு பாஸ்டர் இடத்துல பாஸ்டர் நேற்று காலையில் ஃபோன் பண்ணார், 5 மிஸ்டு கால். 3 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபம்னால ஒரு நல்ல தூக்கம். கடைசி காலில் அவர் கூப்பிட்ற போது எந்திரிச்சு பார்த்தா 5 கால் பாஸ்டர்னு சொன்னேன். அப்புறம் என்ன பிரதர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களான்னு கேட்டார். அவன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பாஸ்டர் இப்போ வரிசையை சொன்னேன், நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னாரு. அப்புறம் சொல்லிட்டு சாயந்தரமாக அவர் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த நம்ம வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தார், இந்த காரியத்தை அவர் எதற்காக சொன்னார், ஏன் சொன்னார், யாருக்கு சொன்னார், எப்படி சொன்னார், எந்த சூழ்நிலையில் சொன்னார், இதை பற்றி கேட்டேன். இல்லை வாஸ் சொல்லிட்டார், இதெல்லாம் பேசுனீங்க நீங்கள் ஒரு மணி நேரம் ஆகி போகணும்னு நினச்சிட்டாருன்னு தெரியல. இல்லை நீங்கள் சொன்ன பிரசங்கத்தில் நீங்கள் இப்போ எடுத்துருக்கிற ப்ரிப்பரேஷனில் எல்லாமே அடங்கிருச்சு அப்படின்னு சொன்னார். ஆக அன்பார்ந்தவர்களே, அந்த லாசரு ஐஸ்வர்யவானுடைய சரித்திரத்தை கூட பாச சொன்னார். ஆக அவனுடைய வாழ்க்கையிலும் அவன் லாசரு அவன் மேஜன்பிலிருந்து விழுகிற பருக்கையிலே அவன் சாப்பிட்டு அவன் திருப்தி அடைந்தவனாக இருந்தான். ஆக 2 பேரும் ஒரே நாளில் மறிக்கிறாங்க. ஒருத்தன் ஆபிரகாம் மடிக்கு லாசரு போயிடுறாரு. எரிகிற அக்னி நரகத்திலே போய் இந்த ஐஸ்வர்யானும் போய் ரொம்ப அவஸ்தப்பட்டவனாய் ஆபிரகாமை நோக்கி சொல்கிறான், அந்த லாசருடைய கையில் விரல் நுனியில் ஒரு தண்ணீரை தூத்தி என் நாவிலே குளிர பண்ணுங்க, அப்படி கூட எனக்கு திருப்தி ஆகும். ஐயோ என்னால் தாங்க முடியலன்னு சொல்லி தாகம அப்படிப்பட்டதான சூழ்நிலாம் நமக்கும் வந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் ஏற்கனவே சிலையில் சொல்லிவிட்டார், நான் தாகமாக இருக்கிறேன். ஆக ஒவ்வொருவரும் நாம் இந்த தாகத்தை அவருக்கு தணிக்கிறோம் மாத்திரமல்ல, நாமளும் அதை
தனித்துக்குள்ளவர்களாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஒரு அதாவது நமக்கு இருக்கிற சூழ்நிலை இப்படியே இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. சூழ்நிலை மாறக்கூடியது. ஒரு சமயம் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு கர்த்தருடைய பந்தியை குறித்த வரைபடத்தை அந்த படத்தை வரையணும்னு ஆசைப்பட்டாராம். அப்போ 10 சீஷருடைய படத்தையும் வரைஞ்சாச்சு. இயேசு கிறிஸ்து உட்கார்ந்துருக்க மாதிரி அந்த படத்தையும் வரைஞ்சாச்சு. பிரகாசம் உள்ள அந்த முகத்தை போலத்தான் இந்த யோவான் சீஷனுடைய முகம் இருக்குமாம். ஆகவே அதை வரையும்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் முன்னாடி உட்காரணும்னு சொல்லிட்டு தெருவு எங்கேயும் சுற்றி திரிகிறாரு. ஒருவனை பிடிச்சி பார்த்துறா, அவன் முகம் அவ்வளோ பிரகாசமாக இருந்துச்சாம்மா. நீ வான்னு கூட்டி, உனக்கு நான் இவ்வளோ டாலர் தர்றேன், நீ வா, உன்னை கொஞ்ச நேரம் உட்காருன்னு சொல்லிட்டு அவன் முகத்தை பார்த்து இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த அந்த தோற்றத்தை அப்படியே படமாக வரைஞ்சிட்டாராம். அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தாரு. கடைசி ஒரே ஒரு படம், இந்த யூதாஸ் காரியத்தினுடைய படத்தை வரைய ஆசைப்பட்டார். எங்கே தேடி யாரும் கிடைக்கலையாவா. அப்போது ஒரு தெருவு போயிட்டுருக்கிற போது ஒரு தலையெல்லாம் விரித்து போட்டு தாடி மீசியமாக விட்டுட்டு ரொம்ப ஒரு கொடூரமான சூழ்நிலையில் ஒரு போயிட்டு இருந்தானாமா. நீ வான் அவனை பிடிச்சிட்டு வந்து அதே மாதிரி யூதாஸ் காரியத்து படத்தையும் வரைஞ்சிட்டாராமா. அப்போது பாதி படம் வரைகிற போது அவன் ஒவ்வொன்று அழ ஆரம்பிச்சிட்டானாமா. ஏன் என்னாச்சுன்னு கேட்குறாரு அவர். ஐயா, அந்த இயேசு கிறிஸ்துவனை மார்பிலே சாய்ந்திருக்கிற யோவான் சீஷன் படத்தை வரைஞ்சிங்கல்ல, அந்த படத்துக்கு என்ன பார்த்தா ஏன் வரைஞ்சிங்க? இன்னைக்கு பாருங்கள் என் நிலைமை. யூதாஸ் காரியத்தை பார்த்து வரைகிற அளவுக்கு என்னுடைய நிலைமை மோசமாகிடுச்சு. நம்மளுடைய சூழ்நிலை அப்படியே மாறக்கூடும். ஆகவே இந்த வசனம் எல்லாம் வாசிக்கிற நாம் அது நம்ம ஏற்கனவே 2 நாள் அந்த பொங்கல் ஹாலிடேஸில் நாம் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த தீர்க்கதரிசி வசனம் வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் எழுதியிருக்கும்படி செய்கிறவனும் பாக்கியவான். காலம் சமயமாக இருக்கின்ற கர்த்தருடைய வரி செமித்திருந்த நாட்களில் இந்த வசனையில் தியானிப்பது மாத்திரமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் அதை நினைவுறுவர்களாய் அதை செய்கிறவர்கள் என்பதே காணப்படும். நாம் பாக்கியவான்களாக இருப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனையில் ஆசீர்வதிப்பாராக. ஆம். தேங்க்யூ. தேவன் கொடுத்த நல்வார்த்தைக்கு சோத்திரம் பண்ணுவோமாக. சோத்திரம் 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 சோத்திரம். ஜான். ஏழாவது வார்த்தை, அதுக்கப்புறம் 6வது வார்த்தை அவங்க பேசுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா 23:46. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். எதற்காக ஜீவனை விட்டார்னா, மகா சத்தமாய் தன் தலையை சாய்த்து சத்தமிட்டு ஜீவனை விட்டார். இயேசுவின் ஜீவனை யாராலும் எடுக்க முடியாது. அவர் ஜீவனை கொடுக்கிற தேவன். அவர் ஜீவனை ஜீவனை எடுப்பது கிடையாது. அவர் ஏன் தலையை சாய்த்து ஜீவனை விட்டார் என்றால், மனம் உவர்ந்து ஜீவனை விட்டார். அவர் மாத்திரம் அல்ல, பிதாவின் சித்தம் கீழ்ப்படிந்து பிதாவின் சித்தத்தின்படி செய்து முடித்தார். அவர், நான் என் இஷ்டத்தின்படி ஜீவனை ஒப்பு கொடுத்தேன். யாராலையும் ஜீவனை பிடுங்கவோ பறிக்கவோ முடியாது. இப்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. சங்கீதம் 38:4. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமை போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. நம்முடைய பாவத்தையும் பாரத்தையும் இயேசு தன் தலையில் சுமந்து தன் தலையை சாய்ந்து ஜீவனை விட்டார். அந்த பாரத்தினாலே தன் தலையை சாய்ந்து ஜீவனை விட்டது போல, தலையை சாய்த்து ஜீவனை விட்டதுமே அல்லாமல் அவர் நம்முடைய பாரத்தை ஏற்றுக்கொண்டார். அது தேவனுக்கு கீழ்ப்படிந்து சிலுவை பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி
பிதாவின் சித்தத்தின்படி செய்து முடித்தார். 2 தீமோத்தேயு 4:7. நாம் நல்ல போராட்டத்தை போராடினோம், நல்ல ஓட்டத்தை முடித்தோம், நல்ல விசுவாசத்தை காத்து கொண்டோம். ஆகிலும் நாமும் இதே போல நல்ல போராட்டத்தை போராடுவோம், நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்து நல்ல விசுவாசத்தை காத்து கொள்ள கடவோம். நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் வார்த்தைக்கு சோத்திரமாக சோத்திரம் 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 சோத்திரம். இயேசு ஜீவனை விட்டார். இயேசு கடைசி நேரத்தில் மாசத்தமாய் பிதாவே நான் ஒப்படைக்கிறேன்னு சொல்கிறார். ஏன் அப்படி சொன்னார்னா, அவருடைய ஆவி யாரும் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அவர் மனம் உமந்து அவருக்கு பிதாவு கையில் தன் ஜீவனை ஒப்படைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை. பவுல் சொன்னது போல நாமளும் நல்ல ஓட்டத்தை ஓடி விசுவாசத்தை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனை ஜெயமாய் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. அவர் நல்ல ஒரு கிருபை என்ன உள்ளது. ஆமென். கடைசி வார்த்தை இது 6வது வார்த்தை. இருந்தாலும் நம்ம சொல்லுவோம். அந்த வார்த்தை பேர் இட் இஸ் ஃபினிஷ். சொல்லுங்க வாங்க. எஸ்தர் தீபா அவர்கள். தலைகளை தாழ்த்தி ஒரு சில நிமிடம் நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. நாங்கள் கேட்க போகிற அந்த வார்த்தைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் கர்த்தாவே எங்களுடைய விசுவாசிகள் மனதிலே நீர் பேச போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை 6வது வார்த்தை. இயேசு சிலுவையிலே பேசின 6வது வார்த்தை முடிந்தது. அது யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 28வது வசனம். யோவான் 19:28. எடுத்துங்க, யாராவது வாசிங்க. முப்பதாவது வசனத்தை வாசிங்க. 28வது வசனத்தில் சொல்லப்பட்டது, அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த முடிந்தது அப்படிங்கிற வார்த்தைக்கு மிகப்பெரிய அர்த்தம் வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். எனக்கு யூஸ்வலாக நான் இது எடுக்கிறதா இல்லை, விசுவாசிகளுக்கு தான் கொடுத்ததா நானும் சரி எடுக்கட்டும் அப்படின்னு. ஆனால் கடைசியாக நேற்று எனக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு சாயந்தரமாக உட்காந்து கர்த்தருடைய கிருபையால் அதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பாஸ்டர்கிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். முடிந்தது அப்படிங்கிற வார்த்தை கிரேக்க பதத்தில், க்ரீக்கில் அந்த வார்த்தைக்கு அவங்க சொல்கிற என்ன அர்த்தம் அப்படின்னா டெட்டலஸ்டாய் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது அவங்க வார்த்தையில் டெட்டலஸ்டாய் அப்படின்னா நம்மளுடைய மொழிபெயர்ப்புக்கு அது முடிந்தது அப்படின்னு அர்த்தம். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இங்கிலீஷில் அழகாக போட்டிருக்கு இட் இஸ் ஃபினிஷ்டு. என்ன போட்டிருக்கு? இட் இஸ் ஃபினிஷ்டு. இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா கம்ப்ளீட்டட். கம்ப்ளீட்டட்னா முழுவதாக முழுமையாக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்று அர்த்தமாகும். அப்படிப்பட்ட ஒரு அழகான அந்த வார்த்தை முடிந்தது என்பதற்கு அப்படிப்பட்ட ஒரு அர்த்தம் இருக்கிறது. அப்போ இயேசு முடிந்தது என்று அந்த சிலுவையிலே அவருடைய பாடுகளை அனுபவித்து கொண்டு இருக்கும் பொழுதே அந்த வார்த்தையை முடிந்தது என்று சொன்னாரே, எதற்காக சொன்னார், எவையெல்லாம் முடிந்தது என்பதை நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவது முடிந்தது அப்படி என்பதால் ரட்சிப்பின் வேலை
வேலை முடிந்தது. தேவன் நம்ம இந்த உலகத்துக்கு வந்து, தேவன் நம்ம இயேசுவை நம்மளுக்கு உலகத்திலே கொடுத்தார். எதற்காக கொடுத்தார்? நாம் ரட்சிப்பு அடையப்படுவதற்காக கொடுத்தார். அந்த ரட்சிப்பின் வேலையை தேவன் செய்து முடித்தார். சும்மா ஏதோ வந்தோம், ஏதோ ஒரு பாதியில் செஞ்சுட்டு போனோன்னு இல்லை, முழுமையாக செய்து முடித்தார் என்று அர்த்தம். அதுதான் அழகா கிரேக்க பதத்தில் போட்டிருக்கு, முடிந்தது. இங்கிலீஷில் அழகா இட் இஸ் ஃபினிஷ்டு, கம்ப்ளீட்டட். இன்னும் சொல்லப்போனால் அக்கம்ப்ளிஷ்டு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா எதுவும் மிச்சம் மீதி ஏதோ வைக்கலை, எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்பதே அதற்கு அர்த்தம். நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்த்து விட்டார் என்ற அர்த்தம். நம்முடைய வேதனைகள் எல்லாம் போக்கிவிட்டார் என்பதே அதற்கு அர்த்தம். இரண்டாவது பாயிண்ட், இயேசு முடிந்தது என்று சொன்னது வேறு எதெல்லாம் முடிந்தது? அவருடைய அன்பை காண்பித்தது. முழுமையான அன்பை தேவன் சிலுவையிலே நம்மளுக்கு காண்பித்தார். யாரும் தர முடியாத, உலகத்திலே மனிதர்கள் தர முடியாத அன்பை தேவன் நம்மளுக்கு சிலுவையிலே காண்பித்தார். அதுதான் அவருடைய பெர்ஃபெக்ட் லவ். இன்னும் சொல்லப்போனால் ஒரு அழகான இங்கிலீஷ் வார்த்தை அன்கண்டிஷனல் லவ். அப்படின்னா எதையும் எதிர்பார்க்காத அன்பு. அப்படின்னா நீ இப்படி இருந்தாதான் நான் இப்படி செய்வேன், நீ இப்படி இருந்தாதான் உனக்கு அன்பை காட்டுவேன்றது உலகம் மனிதனுடைய வழக்கம். ஆனால் என் தேவனுடைய வழக்கம், நீ இதை செய்தால்தான் நான் செய்வேன் அல்ல. நீ பைபிளை தூக்குவதற்கு முன்பதாகவே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாகவே தேவன் சொன்னார், அவருடைய அன்பை சிலுவையிலே காண்பித்தார், முழுமையாக காண்பித்தார். வேதம் சொல்லுகிறது அவர் முழுமையாக தேவனுடைய அன்பை காண்பித்தார் என்பதற்கு ரோமர் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்கள். ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனம். தேவன் நம்மேல் வைத்த அன்பை என்ன பண்ணாராம்? விளங்க பண்ணினார். அப்படின்னா நீ பெர்ஃபெக்டாக இருந்தால் தான் உன்னை நேசிப்பேன், நீ இப்படி கரெக்டாக இருந்தால் தான் உன்னை நேசிப்பேன் அப்படிங்கிறது அவருடைய கண்டிஷன் இல்லை. நீ பெர்ஃபெக்டாக இல்லாத போது கூட நான் உன்னை நேசிக்கிறேன், நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே நேசிக்கிறேன் என்பதே அவருடைய. அதான் அவர் சொன்னார், முடிந்தது, என்னுடைய அன்பை முழுமையாக சிலுவையிலே காண்பித்து விட்டேன் என்றதே அவர் சொன்னது. ரெண்டாவது. மூணாவது பாயிண்ட், இயேசு பாவத்தின் மீது வெற்றி, ஜெயம் எடுத்து விட்டார். உலக மனிதர்களுடைய பாவத்தின் மீது என்ன பண்ணாராம்? ஜெயம் எடுத்து விட்டார். அதற்கான வசனம் கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். கொலேசியர் 2:14. கீழே படிங்க அடுத்த வசனம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். வெளியரங்க கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையிலே என்ன பண்ணாரு? வெற்றி சிறந்தார். இயேசு பாவத்தின் மீது, நம்முடைய பாவங்கள் மீது, நம்முடைய பாவத்தை சுமந்து அவை எல்லாவற்றையும் செய்து அவர் வெற்றி சிறந்தார் என்பதே மூன்றாவதாக சொல்லப்பட்டது. அதுதான் முடிந்தது என்பதற்கு மூன்றாவது பாயிண்ட். நான்காவது பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இயேசு முடிந்தது என்று எதை சொன்னார்? அவருடைய பாடுகள் முடிந்தது. அவருடைய பாடுகள். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருக்கிறார். பாடுகள் அனுபவித்தரும். அப்போ அவர் என்ன பண்ணாராம்? அவருக்கு பாடுகள் இருந்தது. இப்போ அந்த பாடுகளை பற்றி ஒரு சில வார்த்தை மட்டும் சொல்லிட்டு நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் சொல்கிறேன். என்னென்ன பாடுகள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, வேத வல்லுநர்கள், ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, நேற்று நான் அந்த பாடுகளை பற்றி கொஞ்சம் தியானம் பண்ணணும்னு எடுக்கும் பொழுது, நான் அதை படிக்கும் பொழுதே எனக்கு ரொம்ப கண்ணீர் வந்தது. இவ்வளோ செய்து, இவ்வளோ அகல ஆழ உயரமாக எங்களை அன்பு கூர்ந்தீரே தேவனே, இதற்கு நாங்கள் பாத்திரமே அல்ல என்று நான் நினச்சேன். அதில் என்ன வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்கன்னா, அவர் 7 முறை ரத்தம் சிந்தப்பட்டார். எத்தனை முறை? 7 முறை. எந்தெந்த இடங்களில்னு சொல்கிறேன் பாருங்க. முதல் முறையாக கெத்சமனே தோட்டம். என்ன தோட்டம்? கெத்சமனே தோட்டத்தில் அவருடைய வியர்வையே என்னவா மாறிச்சான்? ரத்தமாக மாறிற்று அப்படின்னு வேதத்தில் போடப்பட்டு இருக்கிறது. பாருங்க, ஒருத்தருக்கு நார்மலாக வியர்வை வரும்பொழுது தண்ணீராக வரும், ஆனால் அவருக்கு எப்படி வந்ததான்? ரத்தமாக வந்தது என்று வேதத்தில் போடப்பட்டிருக்குது. அடுத்தது அவர் ரோமர்கள் பிரகாரம் பார்த்தோம்னா, அவங்க நம்ம சொல்கிறோம்ல சவுக்கு சாட்டை அப்படின்னு சொல்கிறோம், அது மாதிரிலாம் அடி கொடுப்பாங்க. அப்படி அவங்க அடி கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த ரோமர்களுடைய அந்த சாட்டை எதில் செய்யப்பட்டிருக்குன்னா லெதர், நல்ல ஒரு தோல்,
ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான தோலில் செய்யப்பட்டிருக்குமா. அந்த தோல் அப்படியே அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த ரோப் மாதிரி இருக்கும், கயிறு மாதிரி இருக்கும். அந்த கயிறுலேருந்து பிரிவுகள் இருக்கும், இப்படியே வரிசையாக ஒரு 4 எத்தனை பிரிவுகள் இருக்கும் அப்படின்னா அதில் ஒரு 3லேருந்து 8 வரைக்கும் அந்த பிரிவுகள், அந்த லெதர் ஸ்ட்ரிப்ஸ்ன்னு சொல்கிறான். ஸ்ட்ரிப்னா அப்படி வரி மாதிரி அப்படி இப்படி வரும், இமேஜின் பண்ணி பாருங்கள். அப்புறம் அதில் ஒவ்வொரு ஸ்ட்ரிப்புக்கும் நடுவில் 6 அல்லது 18 ஹூக்ஸ்னால் இப்போ நம்ம மாட்டுவோம்ல, இப்படி ஆணி மாதிரி இப்படி மாட்டுவோம்ல, அது மாதிரி. அந்த ஆணிலாம் எதில் செய்யப்பட்டிருக்குன்னா மெட்டல் பால்ஸ். மெட்டல்னால் நம்ம இப்போ இரும்பு, அப்புறம் வேறு என்னென்ன நீங்கள் நினச்சிக்கோங்களேன், இரும்பு இருக்குது, அலுமினியம் இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு பாலும் சும்மா சாதாரண பால் இல்லை, அதுக்குள்ளார நிறைய முள் இருக்கும் அல்லது ஏதோ ஒரு காரியங்கள் இருக்கும். அதை போட்டு அப்படி இழுக்கும் பொழுது அது என்ன பண்ணுமா, சதையோடு சேர்ந்துக்கிட்டு வருமா அப்படின்னு சொல்லி அந்த ரோமரியர்கள் அப்படிப்பட்ட ஒரு தண்டனையை வச்சிருக்கிறாங்க. அதை இயேசு நம்மளுக்காக ஏற்றுக்கொண்டார். அப்போ அந்த இடத்துல அவர் ரத்தம் சிந்தப்பட்டார். முதலாவது கெத்செமனே தோட்டத்திலே வியர்வை ரத்தமாக மாறினது. 2வது கசையடிகள். அந்த அடிகள் யூஸ்வலாக எத்தனை அடிகள் கொடுப்பாங்க, ஜூயிஷ் லா, யூதர்களுடைய பிரமாணங்களில் லா பிரகாரம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா மொத்தம் 40 அடிகள் கொடுக்கணுமா மேக்சிமம், அதாவது அதிகபட்சமாக 40 அடிகள். ஆனால் இவருக்கு கொடுத்தது 39 அடிகள் அப்படின்னு வேதத்தில் போடப்பட்டு இருக்கிறது. அதையும் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது எங்கே இருக்குன்னா உபாகமத்தில் இருக்கிறது. உபாகமம் 25:3 சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அவங்களுடைய அந்த பிரமாணத்தை சொல்லப்பட்டு இருக்கிறது, எப்படி கொடுப்பாங்க, எத்தனை அடிகள் கொடுப்பாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இயேசு 2வது முறையாக அந்த கசையடிகளால் நம்மளுக்கு என்ன பண்ணார், ரத்தம் சிந்தப்பட்டார். இது 2. 3வது பார்த்தீங்கன்னா ஆணிகள் கடாவப்பட்டார். பிரதர் சொன்ன மாதிரி 3 ஆணிகள்னு சொல்கிறாங்க. ஒரு சில ரோமர்கள் அவங்க அதிகபட்சமாக என்ன பண்ணுவாங்களா, கொடுக்குறதா இருந்தால் 4 ஆணிகள் கொடுப்பாங்களாம். அந்த 3 ஆணிகளில் ஒரு 2 ஆணி தெரியும். ஒன்று ரைட் ஹேண்ட், வலது பக்க கைகளில், இன்னொன்று இடது பக்க கைகளில், இன்னொன்று 2 கால்களையும் சேர்த்து வைத்து அந்த ஆணிகள். அப்படி இல்லை அப்படின்னா தனித்தனியாக வலது காலில் ஒன்று இடது காலில் ஒன்றுன்னு சொல்லி அந்த மாதிரி அடிப்பாங்க அப்படின்னு. ஆனால் இங்கே 3 வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க 3 ஆணிகளால் அவர் அடிக்கப்பட்டார் அப்படின்னு. அந்த ஆணிகளுடைய ஒரு அளவு என்னன்னா தோராயமாக 5லேருந்து 7 இன்ச் இருக்குமா, 5லேருந்து 7 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்குமா. அடுத்து அங்கே அவர் என்ன பண்ணார், ரத்தம் சிந்தப்பட்டார். அப்போ வலது புறத்தில் கையில் இருக்க ஒரு ஆணிகள் அடிக்கப்படும் போது ரத்தம் சிந்தப்பட்டார், இடது கையில் ஆணிகள் இருக்கும்போது ரத்தம் சிந்தப்பட்டார். 3 முறை அவர் ரத்தம் சிந்தப்பட்டார். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவருடைய கால்களில் ஆணிகள் கடாவப்பட்டது, அதுலேயும் ரத்தம் சிந்தப்பட்டார் 4வது முறை. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவருடைய கசையடிகளில் ரத்தம் சிந்தப்பட்டார். அடுத்தது அவருடைய முள்முடி, நீ யூதருக்கு ராஜா தானே என்று சொல்லி அவரை கிண்டலும் கேலியும் செய்து அவரை கேவலமாக பேசி மனிதர்கள் என்ன பண்ணாங்க, ரோமர்கள் ஒரு முள்முடியை சூட்டினார்கள். அந்த முள் நான் எடுத்து பார்க்கும்போது அங்கே அந்த ஜெருசலேமில் வளரக்கூடிய ஒரு செடிகள்லேருந்து எடுக்கப்பட்ட முள்ளாம். அந்த முள்ளுடைய தோராயமாக 1லேருந்து 2 இன்ச் வரைக்கும் இருக்குமா. அதை சாதாரணமாக உள்ளார போகாதான். அதனால் என்ன பண்ணுவாங்களா, பிரதர் சொன்னார், என்ன பண்ணாங்களா, அதை வச்சு அடித்து உள்ளாரே செலுத்தப்பட்டது. நான் படிக்கும்போது பார்த்தோன்னா ஸ்கேல்ப் அப்படின்னு போட்டிருந்தோம். ஸ்கேல்ப்னா மண்டையை தாண்டி மண்டை ஓட்டுக்குள் போகிற அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த முட்களினுடைய பதங்கள். இப்படியாக தேவன் நம்ம மேல் அன்பு செலுத்தி அவருடைய இரத்தத்தை நம்மளுக்கு சிந்தி கொடுத்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய கிராஸ், அந்த தூக்கிட்டு வர்றார்ல அந்த சிலுவையை பற்றி நான் பார்க்கும் பொழுது தோராயமாக அதனுடைய வெயிட் 90லேருந்து 135 கிலோ இருக்குமா ரோமர்களுடைய. ஆனால் அவர் நடந்த மைல்கள் குறைவு, ஆனால் அவர் பட்ட கஷ்டம், சஃபரிங் மிக அதிகம் என்று வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். அவ்வளவாய் அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை நம்மளுக்கு கொடுத்தார். அதை தான் நம்ம சொல்கிறோம் அவருடைய பாடுகள் முடிந்தது என்று. 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா அவர் தீர்க்க தரிசனம் நிறைவேறி முடிந்தது. என்ன முடிஞ்சது, தீர்க்க தரிசனம் நிறைவேறி முடிந்தது. எங்கே இருக்குது, கலாத்தியர் 3:13 எடுத்து வாசிங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3:13. எவன்
கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்தில் இருந்து அப்படின்னா, நியாயப்பிரமாணம் பாஸ்டர் அடிக்கடி சொல்லியிருக்கார், யாராலையும் கடைப்பிடிக்க முடியாத ஒன்று. அதை தேவன் நமக்காக கடைப்பிடித்து அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை முறித்து விட்டார் என்பதே இதற்கு அர்த்தம். அப்போ முடிந்தது என்ற வார்த்தைக்கு கிரேக்க பதத்தில் டெட்டலஸ்டாய் அப்படின்னா ஃபினிஷ்ட், கம்ப்ளீட்டட், முழுமையாக முடிந்தது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு 5 நான் பாயிண்ட் சொன்னேன். நம்பர் 1 என்ன பாயிண்ட் சொன்னேன் சொல்லுங்க பார்க்கலாம் சீக்கிரம். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் எது முடிந்ததுன்னு சொன்னேன் சொல்லுங்க. ரட்சிப்பின் வேலை முடிந்தது. நம்ம கேட்கும்போது மனதில் பதியும்படியாக கேட்பதே மிகவும் அவசியம். ஏன்னா இதை நீங்கள் நடந்து பைபிளை பார்க்கணும் சொல்லணும்னு அர்த்தம். நீங்கள் எங்கேயாவது போகும்போது கூட இதை தியானிக்க முடியும். நான் எப்பொழுதுமே எழுதுறதை விட மனசில் நல்லா பதிச்சுக்குவேன். நான் எங்கே போனாலும் அந்த வார்த்தை எனக்குள்ளார வர மாதிரி. முதலாவது பாயிண்ட் என்ன? ரட்சிப்பின் வேலை முடிந்தது. ரெண்டாவது என்ன? அடுத்தது என்ன முடிந்தது? சரி, ரெண்டாவது வேற ஏதாவது தெரிஞ்சதை சொல்லுங்கள். ரெண்டாவது பாயிண்ட் என்ன? அவர் பெர்ஃபெக்ட் லவ், அவருடைய அன்பை காட்டினார். அடுத்தது சொல்லுங்க, நீங்க சொன்னாதான் முடிப்பேன். அவருடைய பாடுகள் முடிந்தது. அடுத்தது 3 சொல்லிட்டீங்க, இன்னும் 2 சொன்னேன். இன்னொன்று பாடுகள் முடிந்தது, இன்னொன்று தீர்க்க தரிசனங்கள் முடிந்தது. அடுத்தது இன்னும் 1 இருக்கு, பாவத்தில் வெற்றி சிறந்தார். இப்போ 5 பாயிண்ட் சொல்லுங்க. பாயிண்ட் நம்பர் 1 சொல்லுங்க, ரட்சிப்பின் வேலை முடிந்தது. நம்பர் 2 சொல்லுங்க, அவருடைய அன்பை முழுமையாக காட்டினது, வெளிப்பட்டது. அடுத்தது 3 பாடுகள் முடிந்தது. 4 பாவத்தை வெற்றி சிறந்தார், அது முடிந்தது. அடுத்தது தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. இந்த 5 பாயிண்ட் தான் முடிந்தது என்பதற்கு அர்த்தம். இந்த டெட்டலஸ்டாய் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த அர்த்தத்துக்கு வேறு என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, பெய்டு இன் ஃபுல். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பேங்க்கில் போய் லோன் வாங்குறீங்க, நல்லா கவனிங்க, யாரும் தூங்காதீங்க, நான் நிறைய பேர் தூங்குறதை பார்க்குறேன், கவனிங்க. பெய்டு இன் ஃபுல் அப்படின்னு அர்த்தம். நம்ம இது ரொம்ப முக்கியமானது. வருஷத்துலேயே ஒரே ஒரு முறை தான் இந்த பாடுகளை பற்றியும் தேவனுடைய வார்த்தையை பற்றியும் தியானிக்கணும். வேறு எந்த நாளும் தியானிக்கிறது இல்லை. அதனால் நம்ம நல்லா கவனிக்கணும். அப்போ பெய்டு இன் ஃபுல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு பேங்க்கில் லோன் வாங்குறீங்க, அதிகப்படியாக லோன் வாங்கிட்டீங்க, ஆனால் உங்களால் கட்டவே முடியல, ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஆனால் உங்களுக்கு பதிலாக வேறொருத்தர் அந்த லோனை கட்டிடுறார். உங்கள் மனசு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? சந்தோஷமா. அதை தான் பெய்டு இன் ஃபுல். நீங்க எதையும் செய்ய தேவையில்லை. உனக்காக உங்களுக்காக நான் எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்து விட்டேன். அதனால நீங்க எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு விட்டீர்கள். நீங்கள் வறுமையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டீர்கள், வியாதியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டீர்கள், உங்களுடைய எதிராளிகளின் சதித்திட்டத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டீர்கள். என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீர்கள். ஏன்னா பெய்டு இன் ஃபுல் அப்படின்னு என்ன அர்த்தம்? முழுமையாக, கம்ப்ளீட்டாக, அக்கம்ப்ளிஷ்டு, ஃபுல்லாக உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன். கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் உனக்காக சிந்தினேன். பிரதர் சொன்னார் கடைசியாக, இது சொல்ல மறந்துட்டேன், 5வதாக ஈட்டியை எடுத்து என்ன பண்ணாங்களாம்? விலா எலும்புல குத்துனாங்கன்னு சொல்லி பாட்டுக்கு. அப்போ என்ன வந்ததுன்னு சொன்னார் பிரதர், கவனிச்சிங்களா? தண்ணீரும் வந்தது. இந்த ரத்தம் எதை காண்பிக்கிறது என்றால், அவர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை காண்பிக்கிறது, சால்வேஷனை காண்பிக்கிறது. இந்த தண்ணீர் எதை காண்பிக்கிறது என்றால், அவர் நம்மை சுத்திகரித்திருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் என்ன பண்றோம்? ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நம்மளுக்காக கடைசி ஜீவனை சொட்டு ரத்தத்தை கூட நம்மளுக்காக சிந்தின அவருடைய அன்பை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீர் எவ்வளவா என்னை அன்பு செய்தீர் என்று சொல்லும் பொழுது அவர் கைகளை விரித்து, யாருமே இப்படி அன்பை வெளிப்படுத்தியிருக்க முடியாது. யோசித்து பாருங்க, 2 கைகளையும் விரித்து நான் உன்னை இவ்வளவாய் அன்பு செய்தேன் என்று சொன்ன தேவனை, தேவாதி தேவனை நாம் நினைக்கக்கூடிய நாள் தான் இந்த நாள். கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். இப்ப எல்லாம் முடிந்தது. அப்போ என்னென்னலாம் ஆரம்பிக்குதுன்னு பார்க்கணும்ல. முடிந்ததெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ எதெல்லாம் எனக்கு வாழ்க்கையில் ஆரம்பிக்குது? நம்பர் 1, ரட்சிப்பு ஆரம்பமாகி விட்டது, நம்பிக்கை ஆரம்பமாகி விட்டுவிட்டது, உங்களுடைய ஆசீர்வாதம் ஆரம்பமாகி விட்டது, உங்களுடைய வெற்றி ஆரம்பமாகி விட்டது. அப்போ இதெல்லாம் ஆரம்பமாகச்சுன்னா அதெல்லாம் போகும். அப்போ நான் என்ன பண்ணணும்? கர்த்தர் மேலே, என் தேவன் மேலே, இயேசுவின் மீது வைக்கிற விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஜெயத்தை தேவன் எனக்கு தர வல்லவர்
வல்லவராய் இருக்கிறார். என்னுடைய கடன் முடிந்தது, அவருடைய அந்த கடன் எல்லாவற்றையும் தேவன் தீர்த்து விட்டார் என்று இருக்கிறது. என்னுடைய இரட்சிப்புக்கான வாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதே அர்த்தம். அப்படிப்பட்ட எல்லாவற்றையும் டெட்டலஸ்டாய் எல்லாவற்றையும் முடித்து விட்டீர். எனக்காக சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டீர். இனிமேல் நான் எதையும் சுமக்க தேவையில்லை. வியாதியை சுமக்க தேவையில்லை, வறுமையை சுமக்க தேவையில்லை, எதையும் சுமக்க தேவையில்லை. ஏனென்றால் என் தேவன் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்து விட்டீர் என்பதே அதற்கு அர்த்தம். இப்போ உங்களுக்கு அதுக்கு ஒரு உதாரணமான ஒரு சின்ன ஒரு இது போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கு, என்னென்ன போட்டிருக்கு பாருங்க. கொலை, திருட்டு, தரித்திரம், பொய், கடன், வியாதி, இது எல்லாமே நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒன்று. இந்த சூழ்நிலையில் ஒரு இந்த என்வைரன்மெண்டலில் நம்ம இருக்கக்கூடிய அந்த உலகத்தில் இது இருக்கக்கூடியது. ஆனால் இது எப்போ போச்சு? இப்போ சொல்லி கொடுத்தேன். எப்போ போச்சு சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். இப்போ தான் உங்கள்கிட்ட பேசினேன். எப்போ போச்சு? சத்தமாக சொல்லுங்கள். என்ன பண்ணார் இயேசு? சிலுவையிலே. சத்தமாக சொல்லுங்க, சிலுவையிலே. அவர் அவ்வளோ சொட்டு ரத்தம் செஞ்சிருக்காரு, நீங்கள் வாயவே திறக்கவே மாட்டீங்க. சிலுவையிலே என்ன பண்ணாரு? எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தார். இது எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். அடுத்த ஸ்லைட் போடுங்க. பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் தேவன் சுமந்து தீர்த்து விட்டார். அப்போ எனக்கு இதெல்லாம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? சொல்லுங்க சத்தமா. இருக்கக்கூடாது என்ற நம்பிக்கை நம்மளுடைய மனதில் வர வேண்டும். அடிக்கடி நம்மளுக்கு அப்படி வந்தால் நம்ம என்ன சொல்லணும், என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, என்ன பேச சொல்லி சொல்லுங்க. பாஸ்டர் அடிக்கடி சொல்லி கொடுத்துருக்காரு. என்ன சொல்லி கொடுத்துருக்கிறார்? இப்படிப்பட்ட சூழ்நிலையோ, இப்படிப்பட்ட கஷ்டங்களோ, தரித்திரமோ, வறுமையோ, நஷ்டமோ, எதிர்ப்போ வந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? சத்தமாக சொல்லுங்க. விசுவாச வார்த்தைகளை பேசி அறிக்கை செய்து அதை என் மனதிலே வைத்து என்னுடைய இருதயத்திலே சிந்தையிலே கொண்டு போக என் தேவன் இந்த சிலுவையிலே சுமந்ததை எனக்காக வெற்றி சிறக்க செய்வார் என்ற நம்பிக்கை, விசுவாசம் ஆழமாக உங்கள் மனதிலே பதிய வேண்டும் என்பதே அதற்கு உதாரணம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது கிரீக்க பதத்திலே நான் சொன்னது போல டெட்டலஸ்டாய், முடிந்தது. உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் இன்றோடு முடிந்தது என்று தேவன் சொல்லுகிறார். எல்லாம் ஃபினிஷ்டு, எவ்ரிதிங் ஃபினிஷ்டு. உனக்கு இருக்கக்கூடிய கஷ்டம், கண்ணீர், கவலை, வறுமை, போராட்டம், தரித்திரம் எல்லாவற்றையும் தேவன் சுமந்து தீர்த்து விட்டார். அப்படி நான் கீழே கொடுத்துருக்கேன். என்னங்க? பெய்டு இன் ஃபுல். அப்படின்னா சும்மா கொஞ்சம் இல்லைங்க, ஒரு பாதி, ஒரு கொஞ்சோண்டு கொடுக்குறேன், ஒரு மிச்சம் கொடுக்குறேன், அப்புறமா உனக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு மனுஷன் சொல்லுவான். ஆனால் தேவன் அப்படி இல்லை. அவர் கொடுத்தது தான், தன்னையே கொடுத்தவர். உங்களுக்கு இவை எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி என்று ரோமரில் போடப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். அப்படிப்பட்ட தேவனை நாம் துதிப்பதற்கு நம்ம பாக்கியவான்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனை நாம் நமஸ்கரிக்குவதற்கு நாம் மிகவும் மிகவும் பாக்கியம் உள்ளவர்கள். அவருடைய அன்பை ருசி பார்ப்போம். அவருடைய அன்பை ருசி பார்க்கும் பொழுது மற்ற எல்லாவற்றையும் அவர் தீர்க்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாம் முடிந்த ஆண்டவரே, எல்லா பிரச்சனையும் முடிந்தது என்று சொல்லி நம்முடைய ஜீவிதத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாவதாக. ஆமென். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு சிலுவையில் சொன்னார், எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம், சாபம், தரித்திரம் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார், எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம், சாபம், தரித்திரம் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. எல்லாம் எழுந்து நிற்போமா?
சிலுவை எடுத்தார், நம் எதிரியை அடித்தார், நம் கரத்தை பிடித்தார், நித்திய ஜீவன் கொடுத்தார். அவர் சிலுவை எடுத்தார், நம் எதிரியை அடித்தார், நம் கரத்தை பிடித்தார், நித்திய ஜீவன் கொடுத்தார். முடிந்தது, முடிந்தது, இயேசு எல்லாம் எனக்கு செய்து முடித்ததா. முடிந்தது, எல்லாம் முடிந்தது, இயேசு எல்லாம் எனக்கு செய்து முடித்ததா. முடிந்தது, முடிந்தது, இயேசு எல்லாம் எனக்கு செய்து முடித்ததா. முடிந்தது, எல்லாம் முடிந்தது, இயேசு எல்லாம் எனக்கு செய்து முடித்ததா. நிச்சயமாலுமே எனக்கு எல்லாம் முடிந்த ஆண்டவர். சிலுவையிலே கர்த்தாவே நீ சொன்ன எல்லா வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. என்னுடைய கடன் பிரச்சனை, என்னுடைய குடும்ப பிரச்சனை, கர்த்தாவே பிள்ளைகள் பிரச்சனை எல்லாம் இயேசுவிலே கர்த்தாவே நீ எங்களுக்காக சிலுவையிலே செய்து முடித்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஓ ஹalleluya. ஓ நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. நேசரே திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. நான் ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம், பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை, ஆராதனை. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை, ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனை. சித்தமை செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. நான் சித்தமை செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே சுனாதா, ஆராதனை, ஆராதனை. ரட்சகரே சுனாதா, ஆராதனை, ஆராதனை. அடைக்கலமே, அதிசயமே,
ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை 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 லோபலபோ ஷகடபலா துடபலா நீரபலமௌரா திவினகடல நனியனா நமனோலோ நமோ கடல நினமனனியா ஆராதனை ஆராதனை ஓ அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்பின் பல்லவ பிதா, உம்முடைய குமாரனாகிய இயேசுவன் வந்துக்கிறோம் ஆண்டவர் ராஜா. நாளை தகப்பனே சிறுவின் பாடலை கேட்டோம் ஆண்டவரே. எங்களுக்காய் தகப்பனே சுவாமி முள்முடி சூட்டினவராய், ஆணைகள் கடாவப்பட்டவராய், ஈட்டினாலே குத்தப்பட்டவர்களாய் எங்கள் மேல் அன்பு வைத்தபடினால எங்கள் மேலுக்கு தாவே உம்முடைய மாறாத அன்புக்காய் நன்றி ஆண்டவரே. அவ்வளோ நேரத்திலும் தகப்பனே எங்களை பார்த்து நீ சொன்னி இதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னீங்க ஆண்டவரே. உடைய அன்புக்கு அளவுள்ள ஆண்டவர் ராஜா. கஷ்டமான நேரத்திலையும் உங்க தாவே ராஜா பக்கத்தில் ஒரு மனுஷன் விசுவாச வார்த்தையை பேசும் பொழுது, தெய்வம் என்று தகப்பன் நம்பியும் சொல்லும் பொழுது, இன்றைக்கு நீ என்னோடு பதில் சொன்னீரே. உடைய அன்புக்காக நன்றி ஆண்டவரே. தாவே அந்த நேரத்தின் தகப்பனி சுவாமி ராஜா உம்முடைய பொறுப்பை நிறுத்த அப்படி தட்டி கழிக்காதபடி, இதோ உன் மகன், இதோ உன் தாயிடு தகப்பனி சொல்லி ஆண்டவரே நீர்க்க தவிர ராஜா எங்களுக்கு முன்னுதாரணமாய் காட்டுங்க. நன்றி ஆண்டவரே. நாங்களும் தகப்பனும் தாயும் நேசித்து பொறுப்பை உணர்வுகளாய் தகப்பனி செய்யும்படி காட்டணும் நல்ல அன்புக்காய் நன்றி ஆண்டவரே. குத்தப்பட்ட நினைவிருக்கும் பொழுது கூட நீர் கதறுகிற என் தேவனை என்னை கைவிட்டு என்று சொல்லி எங்களை கைப்பிடிக்கும்படியா எங்களை தகப்பனை இமைப்பொழுது அவர் கைவிட்டு அந்த இமைப்பொழுது தகப்பனை எங்களை கைப்பிடித்து ஆண்டவரே. உம்முடைய கருத்துக்காய் நன்றி. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, கைவிடு சொந்தக்காய் உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி தகப்பனே சுவாமி ராஜா. மாறாத அன்புக்காய் நன்றி தகப்பனே. எல்லாவற்றுக்கும் மேல ஆத்தும தாகத்தோடு கூட தாவே தாகமா இருக்கு சொன்னீங்களே, அந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆத்துமாக்கள், அழிகிற ஆத்துமாக்கள், நரகத்துக்கு போகிற ஆத்துமாக்கள், பாதாளத்துக்கு போகிற ஆத்துமாக்கள், பாவத்தை தண்ணீர் போல குடிக்கிற ஆத்துமாக்கள் தாவே அழிரா எடுத்த என்று சொல்லி தகப்பனே, அந்த ஆத்ம தாகம் இப்பொழுதும் உம்மோடு தவறிதா பேசுங்க. நன்றி ஆண்டவரே. அந்த தாகம் எங்களுக்குள் இருந்து நாங்களும் ஆத்மத்தா சேவை செய்யும்படியாய் ஆத்மாக்களை கிறிஸ்துவுக்காய் இழுக்கிற கருவாய் மாறும்படி எங்கள் தகப்பனே நாளங்களை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. ஐஸ்வர்யவான் நரக வேதனைப்படும் பொழுது தாகமா இருக்குன்னு சொன்னான் ஆண்டவரே. அந்த நரக வேதனையும் கூட சிலுவிலே நீர் ஏற்றுக்கொண்டீர். நாங்கள் நரக வேதனை படாதபடி இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கை நரகமா இருக்குது, நரக வேதனையா இருக்கு, வியாதி மூலமாய் நரக வேதனையா இருக்குது, படுத்த படைக்க நரக வேதனையா இருக்குது. அந்த நரக வேதனையை நீ சிலுவையில் சுமந்தவராய், நரகத்தின் வேதனை சிலுவையில் சுமந்தவராய், இந்த வேதனை நிமித்தம் தாகமாக்கு சொன்னீங்களே. நாங்கள் நரக வேதனை படாதபடி நீர் எங்களுக்கு காயப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய அன்புக்கு ஆய் சோத்திரம். உம்முடைய ஆவியை கடைசியாக உம்முடைய ஆவியை கொடுத்து சிறுவிலை தகப்பனி மனமும் வந்தவராக யாரும் பறிக்கவில்லை, பிடுங்கவில்லை. நீர் உம்முடைய இஷ்டத்தின் பிரகாரமாய்
உம்முடைய விருப்பத்தின் பிரகாரமாக எங்களுக்காய் ஜீவனை கொடுத்து ஆண்டவரே உமக்கு நன்றி. பிதாவே, நீ சொன்னீர் 6வது வார்த்தை தகப்பனே, முடிந்தது என்று சொன்னீங்களே, எல்லாம் முடிது ஆண்டவரே. என் பாவம், சாபம், தரித்திரம், கடன் பிரச்சனை, பிதாவே எல்லா விதமான பிரச்சனைக்கும் நீ முற்றுப்புள்ளி வைத்துக்க நன்றி தகப்பனே சுவாமி ராஜா. முற்றுப்புள்ளி வைத்து தகப்பனே சுவாமி ராஜா. paid in full ஆண்டவர், எல்லாவற்றையும் முழுமையாக கொடுத்ததுக்கு நன்றி தகப்பனே சுவாமி. முடிந்தது என்று சொல்லி தலை சாய்த்து, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தலை சாய்த்து ஆண்டவரே சிலுவையிலே பிதாவே என் ஆவி உனக்கு ஒப்புக்கொண்டு சொல்லி தகப்பனே சுவாமி ஜீவனை விட்டது போல வேதமாக சொல்லுகிறது, நமக்காக ஜீவனை விட்டவர் மற்ற எல்லாவற்றையும் அல்லாதிருப்பது எப்படி என்ற அந்த அன்பை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் எங்களை பிரச்சனை தீர்க்க மாட்டீரா? எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் எங்களை வாழ வைக்க மாட்டீரா? எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் எங்களை மேல உயர்த்த மாட்டீரா? நிச்சயம் உயர்த்த முடியும் ஆண்டவரே. எங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஒரு நல்ல இயேசுகளை கொடுக்கிற ஆண்டவரே. உலகத்தினா அத்தனை இருக்கிற தெய்வங்களை காட்டிலும் என் தேவன் ஜீவனை எடுக்கவில்லை, அவர் ஜீவனை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். சத்தியத்தை ஆழமாய் பதியும்படி கொடுத்து கிருபைக்கா நன்றி தகப்பனே. உடைய அன்புக்காய் சோத்திரம். அந்த மக்களை ஆசீர்வதிக்கிறோம். கேட்ட வார்த்தை அப்படி தியானிக்கும்படி கிருபை செய்யுங்க. முற்றும்படி காத்துக்கொள்ளுங்க. திருக சம்பிக்கிறோம் இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஒசில்வா மறவாதே. ஆமென். நம்ம கர்த்தரை கிருபையும் பிதாவு தேவனுடைய அன்பும் பரிசுத்தமாக்கும் பாவம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.